கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டோடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்து உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே நாம் 13ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் சேர்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் ஒரு சிறப்பு வாய்ந்த அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இது ஒரு திருப்புமுனை அதிகாரம் என்று கூட சொல்லலாம். இதுவரை சபை எருசலேமில் இருந்தது. 11ஆம் அதிகாரத்திலிருந்து அந்தியோகியா திருச்சபையை நாம் சந்திக்கிறோம். அதற்கு பிறகு இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து திருச்சபையானது உலகம் முழுவதும் செல்லத்தக்கதாக விளங்குகிறது. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிவித்தார். ஸோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக இப்படியாக திருச்சபை வளர்ந்து பெருகி வழிந்தோடுவதாக நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், சவுல் சவுல் என்று அழைக்கப்பட்டவன் பவுலாக மாறி நாம் பவுல் என்று சொல்கிறோமே, அந்த பெயர் சவுல் பவுலாக மாறி திரும்ப தொடர்ந்து பவுல் என்று அழைக்கப்படுவது இந்த அதிகாரத்தில் இருந்து. எங்கே வாசிக்கிறோம்? 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக இந்த அதிகாரத்திலிருந்து சவுல் பவுலாக எண்ணப்பட்டு கருதப்பட்டு அழைக்கப்படுகிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக சபையானது ஆரம்பத்தில் எருசலேம், பிறகு சமாரியா, பின்னர் தமஸ்கு, திரும்ப செசரியா, இப்பொழுது சீரியாவில் உள்ள அந்தியோகியா, அதற்கு பிறகு தொடர்ந்து உலகம் முழுவதும் செல்ல ஆரம்பிக்கிறது, ஆயத்தப்படுகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிரகாரம் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனுடைய கூற்று இப்படியாக நிறைவேற தொடங்குகிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுவது என்னவென்றால், இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஆக பல இடங்களிலே பவுல் சென்று சுவிசேஷ ஊழியம் செய்ததாக, மிஷினரி ஊழியம் செய்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் என்பதாகும். பூரணம் என்ற வார்த்தை இங்கு காணப்படுவதனாலே சிலர் சுவிசேஷத்தை பூரணமாக சொல்ல வேண்டும், பூரண சுவிசேஷம் என்று அறிவிக்கிறார்கள். தங்களுக்கென தனி சபைகளை பூரணம் என்ற வார்த்தையோடு சேர்த்து கொள்கிறார்கள். மிஷனரி ஊழிய ஸ்தாபனங்கள் கூட பூரண சுவிசேஷம் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். சுவிசேஷத்தை பூரணமாய் முழுமையாய் ஒன்றையுமே நான் அடக்கி வைக்காமல் முற்றிலுமாக நான் தெரிவித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறானே ஒழிய பூரண சுவிசேஷம் என்று ஒன்றல்ல.
கால் சுவிசேஷம், அரை சுவிசேஷம், முக்கால் சுவிசேஷம், பூரண சுவிசேஷம் அப்படி அல்ல. எதற்காக இவங்க பூரண சுவிசேஷம்னு சொல்கிறாங்க? உங்கள் சபைகளை நீங்கள் எடுத்த ஞானஸ்தானங்களும் தப்பு, உங்கள் சபைகள் ஆவியானவர் இல்லை. அப்போ பூரண சுவிசேஷன்னா எங்கள் சபைக்கு வந்து ஒரு முழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்று நீங்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோட ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இதெல்லாம் சேர்ந்தது தான் பூரண சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே. வேதத்தின் அடிப்படை இல்லாமல், வேத அறிவு இல்லாமல் சுவிசேஷம்னா என்ன? இதை பற்றிய குழப்பம் ஏற்கனவே பவுலுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. கலாத்தியர் பாருங்கள், கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்லக்கூடிய சுவிசேஷம் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். கலாத்தியர் 1:6 முதலாக பார்க்கும் பொழுது, வேதம் உங்கள் கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். கலாத்தியர் 1:6 முதல், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம். அடுத்த வசனம் பாருங்க, 7. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை படுத்திட்டாங்க நிறையா. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. 8. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த சுவிசேஷம், பவுல் வழங்கிய சுவிசேஷம், இதை விட்டு வேற எதையாவது கூட்டி கழித்து ஒரு சுவிசேஷம் என்று சொன்னால் அதுவும் பூரண சுவிசேஷம் என்று அறிவித்தால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 9ஆம் வசனம், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் என்னத்தை ஏற்றுக்கிட்டீங்க? கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ சுவிசேஷத்தின் சாரம், சுவிசேஷத்தின் உண்மை, சுவிசேஷத்தின் பரிசுத்தம் எவ்வளவாக ஜாக்கிரதையாக காக்கப்படுகிறது, கையாளப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. 11. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். என்ன ரத்தின சுருக்கமாக சொன்னால் 16ஆம் வசனம், கலாத்தியர் 1:16, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன சுவிசேஷத்தை பவுல் அறிவித்தது? இயேசு கிறிஸ்துவை. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக என்று வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்றால் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை குறித்து தான் பவுல் ஏற்கனவே நீளமாக ஆழமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருப்பதாக நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15 எடுத்துக்கொள்வோமா? 1 கொரிந்தியர் 15:1 முதல், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. ஆமாம், இந்த மாதிரிப்பட்ட வசனங்களை எல்லாம் உங்களுக்கு சபையில் சொல்லி தர்றாங்களா? இல்லது கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து அவர் சொல்கிறார் இவர் சொன்னார் சொல்லி எதையோ சொல்லி உங்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்களா? அடுத்த வசனம் 3, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபானா பேதுரு, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கு அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று தொடர்ந்து சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன சொல்கிறார் பவுல் இந்த வசனங்களிலே? இயேசுவானவர் பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிர்த்தார். இயேசுவை பற்றிய அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் இவற்றை முக்கியத்துவப்படுத்தி பவுல் சுவிசேஷமாக அறிவிப்பதாக பார்க்கிறோம். அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சுவிசேஷம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து, அவ்வளோதான்.
சுவிசேஷம்னா இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம். சுவிசேஷங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் காஸ்பல், இது ஆங்கில வார்த்தை அல்ல, இது ஆங்கிலோ சாக்சன் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காட், ஸ்பெல் ரெண்டு சேர்ந்தது காஸ்பல்னு சொல்லுவாங்க. காட்னா தேவன், ஸ்பெல்லுன்னா வேர்டு, வார்த்தை. அப்போ காஸ்பல்னா என்னது? காட்ஸ் வேர்ட் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவருடைய வசனம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. யோவான் 1 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளப்படக்கூடிய மெய்யான சுவிசேஷம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, ஊழியத்தின் பலவிதமான மாதிரிகளை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக 2 அதிகாரத்திலே எருசலேம் மாதிரி, எருசலேம் சபையின் மாதிரியை குறித்து பார்த்தோம். அதற்கு பிறகு சமாரிய மாதிரி குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு ரோம மாதிரி, அதை 10 அதிகாரத்தில் பார்த்தோம். அதற்கு பிறகு அந்தியோகியா, அந்த மாதிரியும் குறித்து நாம் 11 அதிகாரத்திலே பார்த்தோம். அந்தியோகியா சபையின் அழகு என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி, அந்தியோகியா சபையின் அழகு என்ற செய்தியின் 2ஆம் பாகத்தை குறித்து இந்த நாளிலே நாம் படித்து தியானிக்க போகிறோம். சரியா? இது ஒரு நல்ல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியம் சார்ந்த அருட்பணி சார்ந்த சபை என்று சொல்லி நாம் வாசிக்க நாம் அறிந்து கொள்ளலாம். ஆமாம், நான் சாதாரண சபைகளுக்கெல்லாம் போகிறதில்ல, நான் ஆவிக்குரிய சபைகளுக்கு தான் போகிறேன் அப்படி சிலர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆவிக்குரிய சபைன்னா என்னது? அவங்க என்ன சொல்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் பிரைசலாட்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். கோயில் ஆராதனையில் பிரசங்கத்தை கவனிக்கலையோ இடையிடைய நிறைய அல்லேலுயான்னு சொல்லணும், ஆமேன்னு சொல்லணும். அதுக்கு பிறகு ஆராதனையில் கலந்து கொண்டால் பரவாயில்ல, அப்பப்போ மனசுக்குள்ளே எதையாவது முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஆவிக்குரிய ஜபன்னு சொல்லுவோம். அது மட்டுமல்ல, சாதாரண ஆராதனைகள் நமக்கு பிடிக்காது. துதி ஆராதனைகள், ஆவிக்குரிய ஆராதனைகள் என்று சொல்லி அப்படி ஒரு ஆராதனைகளை வச்சு வேதத்துக்கு புறம்பான பாடல்களை அதில் பாடிக்கொண்டிருப்போம். அப்பப்போ கண்டவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இவர் முடிக்கிறதுக்குள்ள அவர் சொல்லுவார், அவர் முடிக்கிறதுக்குள்ள அவங்க சொல்லுவாங்க. இடையிடையே அவங்க தீர்க்க தரிசனமும் உரைப்பாங்க. நம்முடைய தீர்க்க தரிசனத்தில் குறைவு உண்டு என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக வெள்ளை ஆடைகள் தான் அவங்க அணிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஏன்னா பரலோகத்தில் வெந்நீர் ஆடை தான் உண்டு. அதனால் இப்போ உலகத்திலே அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணிடணும் என்று சொல்லி இப்போ இருந்தே வெந்நீர் ஆடைகளை அணிய ஆரம்பித்து கொண்டு வெந்நீர் ஆடையோடு ஆலயத்திற்கு வருவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சரியா தப்பா? சரிதானே? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரே தெய்வம் தானே. இயேசு, பிதா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஒன்று தானே. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை முற்றிலுமாக மறைத்து விட்டு ஆவியானவரே 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 என்று சொல்லி கொண்டிருப்பது குழப்பமாக இருக்கிறது, வேதத்திற்கு புறம்பாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 16 அதிகாரம் பாருங்க. யோவான் 16, 13, 14. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் குறித்து. கேள்விப்பட்டிருக்காங்களே, அப்ப யார் சொல்லி கொடுத்தாங்க? எப்படி கேள்விப்பட்டாங்க? தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் குறித்து வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யாரு? சத்திய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்க கேள்விப்பட்டாங்க? அப்ப யார் அவங்க மகிமைப்படுத்தணும்? அடுத்த வசனம் பாருங்க, 14. அவர் எவர்? சத்திய ஆவியாகிய அவர். அவர் என்னுடையதில்னா இயேசுவினிடத்தில் உள்ளவை என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். ஆவியானவர் தன்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லவில்லை, என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு இயேசுவானவரை குறித்த மகிமை சில சபைகளிலே ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. ஆவியானவர் தம்மைத்தாமே மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே ஆராதனைகள் நிகழ்கின்றன. அப்படி இருத்தலாகாது. ஒரே தெய்வம் 3 ஆழ்த்தத்துவங்களிலே விளங்குகிறார். விளங்கி கொள்ள முடியாது. விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். மேலே ஆகாயத்திலே பிதா, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அந்தரத்திலே ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். அகிலத்திலே மண்ணிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேலே பிதா, மத்தியிலே ஆவியானவர், மண்ணிலே இயேசு. 3 பேரும் தனித்தனி ஆழ்த்தத்துவங்கள்,
தனித்தனி இடங்கள் என்று வேதம் சொல்கிறது மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில். சரியா? ஆனாலும் இந்த மூவரும் ஒருவர் விளங்க முடியவில்லை. விசுவாசித்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. இந்த மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். 1 யோவான் 5:7. இந்த தேவன் எல்லார் மேலும், எல்லாரோடும், நம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6. எல்லார் மேலும் பிதா, எல்லாரோடும் வாழ வந்தவர் இம்மானுவேல் இயேசு, எல்லாருக்குள்ளும் தங்க வந்தவர், வசிக்க வந்தவர் பரிசுத்தாவியானவர். திரித்துவம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். We don't understand Trinity, but we should accept Trinity by faith. விசுவாசத்தோடு திரித்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். மொத்தத்திலே 3 ஆழ்த்தத்துவங்கள், தனித்தனி தொழில்கள், அவர்களுக்கு தனித்தனியாக செயல்படக்கூடிய ஊழிய திட்டங்கள், ஆனாலும் ஒருவரே. உதாரணமாக பரிசுத்தாவியானவர் நமக்காக சிலுவையிலே மரித்தாரா? இல்ல. பரிசுத்தாவியானவர் அடக்கம் பண்ணப்பட்டாரா? இல்ல. பரிசுத்தாவியானவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினாரா? இல்ல. அப்போ இயேசுவானவர் தான் இதையெல்லாம் செய்தார். ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 பேரும் தனித்தனி ஆழ்த்தத்துவங்கள், தனித்தனி ஊழியங்கள். ஆனா மூவரும் ஒருவரே. விளங்கிக் கொள்ள முடியவில்லை, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஆவியானவர் தன்னை மகிமைப்படுத்தவில்லை, என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு சொன்னதினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் என்னமோ ரொம்ப ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்தாவி என்று சொல்லி பெருமை அடிக்காதிருங்கள். சரியா? ஆவிக்குரிய சபைன்னா ஆவியானவருக்கு சொந்தமான சபை. எந்த சபை? எல்லா சபைகளும். குறிப்பிட்ட ஒரு சபை ஆவியானவர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்ல முடியாது. எல்லா சபைகளும் ஆவியானவருக்கு சொந்தம், ஆவியானோட சொத்து என்று சொல்லித்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி வரக்கூடிய ஆவியானவர். 7 என்றால் 7 என்றால் எல்லாம், பூரணம் என்று அர்த்தம். எல்லா சபைகளிலும் உலாவி வரக்கூடிய ஆவியானவர். எந்தெந்த சபையிலே ஒரு நபர் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த ஆளுக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் தங்கி தாபரித்து ஆண்டு வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் ரட்சிப்பின் அனுபவம் திரித்துவ அனுபவம். ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தாவியானவர் அல்ல, பரிசுத்தாவியானவர் வரும் பொழுதுதான் ரட்சிப்பு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்த பொழுது பரிசுத்தாவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்ற கருத்தை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மற்ற வசனங்கள் எல்லாம் சொன்னேனே, தீத்து 3:5. பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. பின்னர் எபேசியர் 1:13 நான் சொன்னேன். எனவே வேத வசனத்திற்கு வெளியே வாழாதிருங்கள், வேத வசனத்திற்கு வெளியே பிரசங்கியாதிருங்கள். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஏற்கனவே கேட்டுவிட்டோம் 1-2 தடவை. சரியான சுவிசேஷத்தை சொல்லாமல் வித்தியாசமாக பேசுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அந்த சாபம் எதற்கு உங்களுக்கு? ஜாக்கிரதையாக இருங்கள். வேத வசனத்தை கையாளுவதிலே ரொம்ப சாவதானமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டோட வேதம் நமக்கு அறிவிக்கிறது. சரி, இங்கே திரும்ப நாம் பார்க்கும் பொழுது இந்த சபையின் சில அழகிய அம்சங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஒரே செய்தியிலே நாம் முடித்துக்கொள்ள முடியாது. தேவையானால் தொடர்ந்து இந்த செய்தியை அடுத்த தடவை நாம் சந்திக்கும் பொழுதும் தொடர்ந்து சிந்திப்போம். சரியா? முதலாவதாக இந்த அந்தியோகிய சபை அர்ப்பணித்த சபை. ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்த சபையினர் என்று சொல்லி இந்த சபை குறித்து நாம் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? 1ஆம் வசனம் பாருங்கள். இனி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் திறந்தே வைத்துக் கொள்ளுங்கள். சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். ஐயா, சிலன்னா எத்தனை? சுமார் 7 வச்சுக்கிட்டுங்களேன். 7 காரியங்களை, 7 அம்சங்களை, அந்தியோகிய சபையின் அழகு, அந்த அழகின் 7 அம்சங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் வசனம், அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்திலே அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். இது எப்படிப்பட்ட சபை? ஆவிக்குரிய சபை. முதலாவது அம்சம் என்ன? அர்ப்பணம்.
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள், ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார்கள், ஆண்டவரை மட்டுமே அவர்கள் நம்பி நாடி ஜீவித்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி இந்த சபை உருவானது என்று பார்த்தால், ஆதியிலேயே நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கையிலே, அப்போஸ்தலர் 8:1 முதல், அவனை கொலை செய்கிறதற்கு, யாரை? ஸ்தேவானை. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். 4ஆம் வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இப்படி பிரசங்கிக்க பிறகு அந்த வசனம் அந்தியோகியா வரை வந்தது. இங்கு சபை சிதறப்பட்டவர்கள் சிப்புரு தீவார், சிரேனே பட்டணத்தார், சிலர், சீஷர் அப்படியாக வந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அர்ப்பணித்த சபை, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த சபை, முற்றிலுமாக ஆண்டவருக்கு தங்களை தத்தம் செய்த சபை என்று சொல்லி இந்த சபையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த சபை. ஆவிக்குரிய சபைன்னா என்ன அர்த்தம்? ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல். ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன அர்த்தம்? வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய சபை. கீழ்ப்படியாத பல சபைகளை குறித்து வரும் நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபை என்று சொல்லிக்கொண்டு சற்றும் ஆவியானவருக்கு கீழ்ப்படியாத சபைகளை எல்லாம் நாம் வேதத்தில் பார்க்க இருக்கிறோம். ஆவிக்குரிய சபை, ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய சபை என்று சொல்லி வேதம் நமக்கு பல இடங்களிலே கற்றுக் கொடுக்கிறது. அந்த கற்றுக் கொடுத்தல்களை வருங்காலத்திலே தொடர்ந்து நாம் பார்ப்போம். முதலாவதாக ஆவிக்குரிய சபையின் அழகு என்ன? அர்ப்பணித்த சபை. இரண்டாவதாக இது அந்யோன்ய சபை, ஐக்கியம் கொண்டாடக்கூடிய சபை, உறவு கொண்டாடக்கூடிய ஒரு சபை. ஒருவருக்கொருவர் ஒற்றுமை, ஒப்புரவு, ஒருமைப்பாடு எல்லாம் இருந்தது. ஐக்கியம் அவர்கள் மத்தியில் இருந்ததினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக அவர்கள் விளங்கினர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே இந்த ஐக்கியத்தை பார்க்கிறோம்? எங்கே இந்த அந்யோன்யத்தை பார்க்கிறோம்? அதை முதல் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் இந்த சபையிலே தலைவர்களாக இருந்தார்கள் என்று பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோன், சிரேனே ஓரான் ஆகிய லூகி, கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயின், சவுல், இவர்களெல்லாம் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஆக 5 மக்கள், 5 விதமான மனிதர்கள், 5 விதமான இடங்களிலிருந்து வந்தவர்கள். யாரெல்லாம்? முதலாவதாக பர்னபா, பின்னர் நீகர், அதற்கு பிறகு லூகி, அதற்கு பிறகு மனாயின், அதற்கு பிறகு சவுல். 5 விதமான மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பர்னபா யார்? அவன் ஒரு காலத்தில் யூதன், அவன் லேவியனாக இருந்தவன். அந்த ஊழியத்தெல்லாம் விட்டு சீப்புரு தீவுக்கு அவன் ஓடிப்போனவன் என்று சொல்லி அவனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு பட்ட பெயரும் பெற்றவன். அவன் தான் சவுலை ஊழியத்திலே அறிமுகப்படுத்தினவன். இது பர்னபா. இரண்டாவதாக நீகர் எனப்பட்ட சிமியோன் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நீகர்னா நீக்ரோ என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை. ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவன், ஒரு புறஜாதி என்று சொல்லி இந்த மனுஷனை குறித்து பார்க்கிறோம். கருப்பு நிறம், மந்த புத்தியும் உண்டு என்று சொல்லி சிலர் சொல்வார்கள். இன்னும் சிரேனே ஊரானாகிய லூகி என்று வாசிக்கிறோம். அவனும் ஏறக்குறைய ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவன், அவனும் புறஜாதி. வித்தியாசமான மனிதர்கள் இங்கே இருந்திருக்காங்க பாருங்க. மனாயின் நான்காவதாக, அவன் ஒரு ஏதோமியன், ரோமன், ஏரோது வீட்டிலே வளர்க்கப்பட்டவன். எந்த ஏரோது வீட்டிலே? அந்திப்பா ஏரோது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஒரு ரோமன், ஏதோமியன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பிறகு சவுல். யார் அந்த சவுல்? நம்முடைய பவுல் தான் சவுல். அவன் யூதன், பிற்றைய நாட்களிலே ரோம பிரஜா உரிமை பெற்றவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 5 விதமான மக்கள், ஏறக்குறைய 5 விதமான இனங்கள், வம்சங்கள், குறிப்பாக 5 விதமான இடங்களில் இருந்து வந்தவர்கள். இவர்களெல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதத்திலே இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். 5 பேர், 5 விதமான மக்கள் சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் ஆராதித்தார்கள், ஆராதனையை நடத்தினார்கள், ஆவிக்குரிய சபையாக சபையை வளர்த்தார்கள். இதெல்லாம் சாத்தியமா? கிறிஸ்துவின் சரீரத்திலே இது சாத்தியம். ஒருவேளை புறமான ஆராதனை ஸ்தலங்களிலே, லோக்கல் காங்கிரிகேஷன், அதிலே சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால்
திருச்சபையிலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே, ஆண்டவருடைய சரீரத்திலே இது சாத்தியம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எங்கே? 1 கொரிந்தியர் 12:13 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 12:13 நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம். இந்த வசனம் தெரியாமலேயே பிரசங்கிக்கக்கூடிய அநேக பிரசங்கிமார்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:13 மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். இதனுடைய குறிப்பிட்ட அர்த்தம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் ஆவியானவரை பற்றிய போதனை உங்களுக்கு இலவசமாக, எளிதாக, நன்றாக விளங்கும். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும், அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆவியின் ஞானஸ்நானம் என்ற தலைப்பில் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். அந்த செய்தி வேண்டுமென்றால் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். அதில் இன்னும் திறம்பட நிறைய அந்த காரியங்களை பற்றி, ஆவியின் ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பலவிதமான மக்கள், 5 விதமான இடங்களிலிருந்து வந்தவர்கள், 5 விதமாக வளர்க்கப்பட்டவர்கள், ஏறக்குறைய 5 விதமான மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரே சபையிலே தலைவர்களாக இருந்து திருச்சபை நடத்துவது லேசான காரியமா? லேசான காரியம் அல்ல. இப்பொழுது ஆவிக்குரிய சபைகளிலே திரும்ப திரும்ப இந்த உலக பிரகாரமாக சொல்லிக்கிட்டாங்கல்ல, நாங்கள் ஆவிக்குரிய சபை அங்கேயே வந்து கொண்டிருக்கிறேன். ஆக தேவனுடைய ராஜ்யத்திலே, திருச்சபையிலே தலைவர்களாக, ஊழியக்காரர்களாக, போதகர்களாக யார் இருக்கிறார்கள்? 5 விதமான இனங்களிலிருந்து, 5 விதமான இடங்களிலிருந்து வந்தவர்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஒரு தகப்பன், அவனுக்கு பிறந்த பிள்ளைகள், தகப்பன் இப்படி போதகரோ அதே போல பிள்ளைகள் எல்லாம் போதகர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை. ஊழியம் என்பது, திருச்சபை என்பது குடும்ப சொத்து அல்ல. அதை குடும்ப சொத்தாக வைத்திருப்பீர்கள் என்றால் கொஞ்ச நாளிலே அந்த சபை நாற்றமடிக்கும். இன்னும் கொஞ்ச நாளிலே அந்த சபை உடைந்தே போகும். அதற்கு பிறகு காணிக்கைகள் கொடுத்து சேர்த்து வைத்திருப்பார்களே விசுவாசிகள், அவை எல்லாவற்றையும் இந்த ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய குடும்ப சொத்தாக வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் பிரித்து கொண்டு போய்விடுவார்கள். இது நடைமுறையிலே காணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, அனுபவமாக இருக்கிறது. தேவராஜ்யத்தின் திருச்சபை தேவராஜ்யத்தின் பிள்ளைகளால் நடத்தப்பட வேண்டும். சொந்த பிள்ளைகளால் அல்ல, தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக நடத்தப்பட வேண்டும். The church should be run by kingdom people, not by one family. குடும்ப சொத்து அல்ல, தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக சேர்ந்து நடக்க வேண்டும். ஏலியின் பிள்ளைகள், அவன் ஆசாரியன், ஏலியின் பிள்ளைகள் ஆசாரியர்களாக வந்தார்கள், தாறுமாறாக்கினார்கள் ஊழியங்களை. சாமுவேல் இஸ்ரவேலின் எல்லையெங்கிலும் அறியப்பட்ட சாமுவேல், அவருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வந்தார்கள், நியாயங்களை எல்லாம் புரட்டி தாறுமாறாக்கினார்கள். ஐயா, அழைக்கப்பட்டார்களே ஆரோனின் பிள்ளைகள், அழைப்பு இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஆண்டவர் அழைக்க வேண்டும். அழைத்த பிறகும் தாறுமாறாக தங்களுடைய ஜீவியத்தை, ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தால் தேவாலயத்திலே ஆண்டவர் கொன்று போடுவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆரோன் 4 பையன்கள், அனைவரையும் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். 2 பேரை ஆலயத்தில் ஆண்டவர் கொன்று போட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சபை, ஆவிக்குரிய சபை, அங்கே அந்நிய அக்கினி கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு ஏறக்குறைய எல்லா சபைகளிலும் அந்நிய அக்கினிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜபமாக, பாடலாக, செய்தியாக அநேக அந்நிய அக்கினிகள் திருச்சபையை ஆட்கொண்டிருக்கின்றன. கேட்டால் நாங்கள் ஆவிக்குரிய சபை என்று சொல்கிறார்கள். வெட்கமாக இல்லையா? ஆவிக்குரிய சபையினர் ஆண்டவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்து அவருடைய சித்தம் செய்வதிலே பயத்தோடு நடுக்கத்தோடும் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரிய சபை என்று சொல்லி தங்களை அழைக்க முடியும். 2 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். மீதி காரியங்களை வரக்கூடிய நாட்களிலே நாம் சிந்திப்போம். ஆவிக்குரிய சபை அது எப்படி இருக்கிறது? முதலாவதாக, அது அர்ப்பணித்த சபை. தேவனுக்கு தேவை உங்கள் பணம் அல்ல, தேவனுக்கு தேவை உங்கள் அர்ப்பணம். அர்ப்பணம் இல்லாத மனுஷனுடைய பணம் அற்பமான பணம். அர்ப்பணித்த சபை. ஒரு ஆவிக்குரிய சபையின் அழகு என்ன? முதலாவதாக அர்ப்பணித்த சபை, 2வதாக அந்யோன்யத்தின் சபை, 3வதாக வரக்கூடிய நாட்களிலே இன்னும் சில காரியங்களை நாம் சிந்திப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்தியோகிய சபையை குறித்த 2வது செய்தியை, ஆவிக்குரிய ஒரு சபையின் அழகை
இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்களும் எங்கள் சபையும் அர்ப்பணித்த சபையாக விளங்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். மேலாக ஆண்டவரே, ஊழியம் என்பது, திருச்சபை என்பது, சபையின் நிர்வாகம் என்பது குடும்ப சொத்து அல்ல. அதெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளால் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்த கேட்டோம் சுவாமி. எனவே அந்யோன்யத்திலே சிறந்து விளங்கக்கூடிய திருச்சபையாக எங்களுடைய சபை விளங்கத்தக்கதாகவும் நீர் ஆசீர்வதியும். மிச்ச காரியங்களுக்காகவும் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் சுவாமி. மீதி காரியங்களையும் வருங்காலங்களில் ஆண்டவர் நீர் எங்களை சொல்லிக் கொடுத்து உங்களுடைய சித்தத்தின் நடுவிலே நாங்கள் ஜீவிக்க உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.